மக்களை ப்ளீஸ் வீடியோ தள்ளி விட்றாதீங்க ப்ளீஸ். நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். நான் ஓட்டு போடுறதுக்காக தன்னெழுச்சியாக நிறைய பேர் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மக்கள் அணி திரண்டு ஓட்டு போடணுங்கிறதுக்காக சொந்த ஊருக்காக எல்லாம் கிளம்பிட்டு இருந்திருக்காங்க நேற்றுலேருந்து. ஆனால் நேற்று சாயங்காலத்துலேருந்து பார்த்தோன்னாக்கா மெயின் சிட்டி மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே பஸ் வசதி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்குங்க. நேற்று நிறைய மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த ஆளுங்கட்சி ஒஸ்டான கவர்மெண்ட்டாக இருக்குது. எங்கே கையை வச்சாக்கா ஓட்டு கம்மியாகுமோ அங்கே கையை வச்சிட்டானுங்க. பஸ்லாம் இருந்தால் தானே நீங்கள் சொந்த ஊருக்கு போய் ஓட்டு போடுவீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அப்படிங்கிற நினப்பு சத்தியமாக இதில் நானும் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம மக்கள் ஓட்டு போடாமல் பாதி பேர் ரிட்டர்ன் ஆகிட்டானுங்க வேலை செய்கிற இடத்துக்கு, நம்ம தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு அப்படின்ட்டு நிறைய பசங்க கிளம்பி போயிட்டானுங்க. ஸோ ப்ளீஸ் இந்த தேர்தல் ஆணையத்தை பார்த்து நான் என்னென்னு கேட்டுக்கிறேன்னாக்கா, உங்கள் டைம் டியூரேஷனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நைட்டு 8 மணி வரைக்கும் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற விஷயத்தை தயவு செஞ்சு எல்லா நியூஸ் சேனல்லையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களை நான் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஜனநாயகத்து மேலே அக்கறை இருந்தால் தயவு செஞ்சு இந்த மாதிரி இஷ்யூ தமிழ்நாட்டில் இப்போ இருக்குது. பஸ்ஸு கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்க சொந்த ஊருக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க, தவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓட்டு போடணுங்கிற அந்த ஆசை இருந்தும் கூட இப்படி நடந்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு என்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிங்க. ஓட்டு நிறைய பேர் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய சதித்திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் எல்லாருமே குரல் கொடுக்க ஆரம்பிங்க, எல்லாரும் பேச ஆரம்பிங்க. தயவு செஞ்சு தேர்தல் ஆணையத்திட்ட நைட்டு 8 மணி வரைக்கும் ஓட்டு போடுறதுக்கான அனுமதியை வழங்குங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான்.